சின்னவனோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு தமிழ்நாடு லெவல் நடக்கக்கூடிய ஹேக்கத்தானுக்கு கிளம்பியாச்சு. அது என்னென்னா, கொஞ்சம் வாரத்துக்கு முந்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராஜெக்டோட இனோவேட்டர்ஸ் கான்க்ளேவுக்கு கிளம்பியாச்சு. எல்லோரும் பஞ்சுவலாக வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். யாரையுமே அழக்கானோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வர்றாங்க. சரி, நம்ம பையங்க தானேன்னு சொல்லி எல்லாரையும் மன்னிச்சு விட்டாச்சு. கோயம்புத்தூருக்கு பயணத்தை தொடங்கியாச்சு. போகிற வழியில் டின்னர் ஒரு ரோட்டு கடையில் சாப்பிட்டாச்சு. கோயம்புத்தூர் ரீச் ஆனதுக்கப்புறம் என்னோடய டீம் மேட்ஸ்குள்ளே ஒரு மீட்டிங் வச்சுருந்தேன். ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ஸ், எதை எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே ஒரு 2 மணி ஆயிடுச்சு நைட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் டே 1 ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எல்லோரையும் கொஞ்சம் கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டே 1 நம்ம ப்ராஜெக்டுடைய ஓவரால் அவுட்லைன் அவங்க பார்த்தாங்க. சாயங்காலம் எல்லோரும் பரோட்டா தான் சாப்பிட்டே ஆகணுன்ட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு மதுரை ஸ்டைல் பரோட்டா கடையில் போய் சாப்பிட்டோம். பரோட்டா நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் டே 1 நைட் ஓவரால் அங்கே வந்த எங்களோட டீம் அனைவரும் கலந்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஹவு கேன் வி ஆக்சுவலி இம்ப்ரூவ் அப்படின்ற மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அன்றைக்கும் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் ஷார்ப்பாக எஞ்சாச்சு. டே 2 ஈவெண்ட் எங்கள் ப்ராஜெக்ட் பற்றின A to Z எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதில் ஒரு சில கரெக்ஷன்ஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான வேலை பெஸ்ட்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. 2-3 நாளாக தூக்கம் சரியாக இல்லாதனால தூக்கம் கண்ணை சொக்கிக்கிட்டு இருந்துச்சு. சரியான டயர்டில் இருந்தேன். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறம் போர்ட் மீட்டிங் இருக்குன்னாங்க. முக்கியமான ப்ரெசன்டேஷனுக்கு நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ஃபைனல் ப்ரெசன்டேஷன் நாங்கள் IIT அலுமினி அண்ட் ஓவரால் தி அதர் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். குறிப்பாக அந்த IIT அலுமினிக்கு எங்கள் ப்ராஜெக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ப்ராஜெக்டை அப்ரிஷியேட் பண்ணார். ஒரு சில டவுட்ஸ் அண்ட் ஒரு சில சஜஷன்ஸ் எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்துருந்தாரு. அது உண்மையிலே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நம்ம கூட வந்த மற்ற டீம்ஸும் அவங்களுடைய ப்ரெசன்டேஷனை நல்லபடியாக முடிச்சிட்டாங்க, நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவரால் த ஈவெண்ட் அண்ட் தி டே வாஸ் அ ஒண்டர்ஃபுல் சக்ஸஸ். நல்லபடியாக முடிஞ்சு. அண்ட் ஓவரால் இது எனக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய புது பீப்புளோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நிறைய முக்கியமான கனெக்ஷன்ஸ் கிடச்சிது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நமக்கு ரவுண்ட் 2ல் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கால் வந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருந்தனால நம்மளால் அதை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் எனிவே அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்.